உங்களுடைய பலத்த கரவொலியோடு ட்ரினி கிறிஸ்டினா. செட்டிநாட்டாருக்கு ஒரு பெருமை உண்டு. சிக்கனத்துக்கு பெயர் போனவங்க. தனக்கு செய்யும் செலவுல மட்டும்தான் சிக்கனம் பார்ப்பாங்க. அவர்கள் பிறருக்கு செய்யும் கல்வி தானம், அன்னதானம், இரத்த தானம், பள்ளிகளுக்கு வழங்கும் நிலதானங்கள்லாம் அதிகம். அப்படி இவங்க சிக்கனம் பார்க்காம தானம் செய்யறாங்கன்னா அது ஏன் தெரியுமாங்கய்யா? அவங்க எல்லாரும் கூட்டு குடும்பத்துல இருக்காங்க. அதனாலதான் இப்படி சிக்கனம் பார்க்காம தானம் செய்யறாங்க. இப்பெல்லாம் மார்க் ஷீட்டை கொண்டு போய் அந்த பாப்பா கையில கொடுக்குது அந்த அப்பா கிட்ட. கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு அப்பா கிட்ட அந்த பாப்பா 98 மார்க் வாங்கியிருக்கு. 100க்கு 98 மார்க் வாங்கியிருக்கு. ஆனா அந்த அப்பா சொல்றாரு, 2 மார்க் எங்க போச்சு, நீ ஏன் 2 மார்க் விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த பாப்பா சொல்லுது, சாரிப்பா, இனிமே நான் எடுத்துடுறேன்ப்பா அப்படின்னு அழுகிற நிலைமையில நிக்குது. அவர் நிறுத்து, எனக்கு 2 மார்க் இல்லாம நீ வரக்கூடாது அப்படின்றார். அப்ப என்ட்ராயா தாத்தா என்ட்ராயி, என்னப்பா தம்பி, நம்ம படித்த படிப்பெல்லாம் என்ன மறந்துருச்சா, மார்க்கு அப்படின்னு மேலே இங்கேயும் குறுகுறுன்னு பார்க்குறாரு. உடனே அவங்க அப்பா எந்திரிச்சு உள்ளே போயிட்டார். இந்த பாப்பா கேட்குது, தாத்தா அப்பா எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கேட்குது. உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு, 3/4 கூட்டிக்க, 4 பெருக்கிக்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புள்ள வேகமாக போய் நோட் எடுத்து எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு, தாத்தா 9 மார்க் தாத்தா வருது. அதாயா உங்கள் அப்பா மார்க்கு அப்படிங்குது. ஆமாங்கய்யா, 9 மார்க் எங்கே இருக்குது, 98 மார்க் எங்கே இருக்குது? இத்தனை சுவாரஸ்யம் நிறைந்தது தான் நம்ம உலகம். சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், ஆனால் கூட்டு குடும்பத்தில் அது அத்தனையும் வரும், ஆனால் வளராது. புரியுதாங்கய்யா? எனவே கூட்டு குடும்பம் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு சொல்லி, இந்த காலத்துலயும் அது சாத்தியமாகும்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் கூடவே வச்சுக்குங்க. அவங்க என்னைக்கும் உங்களோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண் கலங்க விட்டா நீங்க வாழ்றதுக்கே சாத்தியம் இல்லை. எனவே முதியோர் இல்லத்தை ஒழிப்போம், கூட்டு குடும்பமாக வாழுவோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூட்டு குடும்பம் பூத்தாடும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த தாத்தா என்ட்ரி ஒரு சீன் கொடுத்தாங்க பாருங்க. இது பல வீட்டில் நடக்கும். அவங்க அப்பா ரொம்ப கண்டிஷன் பண்ணி என்ன கணக்கில் மார்க்கு, ஆளும் முகரையன், நான்லாம் எப்படி படித்தேன்னு தெரியுமா கணக்கு அப்படின்றப்ப வருவார் தாத்தா. நீ எப்படி படித்தேன்னு எனக்கு தெரியும், கையெழுத்தை போடா, ஏன்டா டே அப்படிம்பாரு. அப்போ அந்த தாத்தாவை எப்படி நேசிப்பான் தெரியுமா அவன், தெய்வமே, ஆஹா சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றினேன் அப்படின்ட்டு தாத்தா மடியில் உட்காந்துட்டு, தாத்தா அப்பா எவ்வளோ மார்க் வாங்கினாரு அப்படின்னு. அவர் 9 தான் வாங்கியிருக்கார். நம்ம நினைக்கிறோம் அந்த பேரன் வந்து அவங்க தாத்தா மடியில் உட்காந்து சந்தோஷமாக இருக்கான்ட்டு. அந்த அப்பா மனசு அப்போ எவ்வளோ வேதனைப்படும் தெரியுமா? நீ ஒழுங்காக கவனிக்காதனால தான் நான் கணக்கில் 9 மார்க் வாங்கினேன், என் பிள்ளையும் அதே 9 மார்க் வாங்கக்கூடாதுன்னு தான் நான் உன்னைய ஒதுக்கி வச்சுட்டு நீ இல்லாத நேரத்தில் கண்டித்தேன், கரெக்டாக வந்து சேர்ந்துட்ட பாருன்ட்டு. அந்த பேர குழந்தைகளுக்கு அந்த தாத்தாவினுடைய மடி தருகின்ற சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க அப்பா புறக்கணிச்சிட்டாரு, அம்மாவும் திட்டுறாங்க, எங்கே போவான் அந்த குழந்தை? அந்த தாத்தாவோட முகம்தான் அவனுக்கு தெய்வத்தினுடைய சன்னிதானம் மாதிரி இருக்கான். அந்த தாத்தா மடியில் உட்காந்து அவங்க அப்பா இப்படி ஒரு பார்வை வைப்பேன். அதில் இருக்க மகிழ்ச்சி வேறு எதுலையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பதில் சொல்வதற்கு வடிவு பிரியா உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார். வடிவு பிரியா. பிரச்சனை இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை இருக்கு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால நெடுவாசல் என்ன ஆக போகுதுங்கிறது பிரச்சனை. நம்ம சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவாரா மாட்டாராங்கிறதும் பிரச்சனை. உலக கோப்பையில இந்தியா தோத்து போச்சுங்கிறது பிரச்சனை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வந்தாலும் பிரச்சனை, வராம இருந்தாலும் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தமிழ்நாட்டை விட்டு வெளியில வாழ்ற தமிழர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்துட்டா வெளியே போவாங்களா மாட்டாங்களா? அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அதாவது பிரச்சனையை பார்த்தா தான் பிரச்சனையாக தெரியும். ஒரு பிரச்சனையாக பார்க்கல அப்படின்னு சொன்னால் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. பிரச்சனையாக பார்க்குறவங்களால தான் நாட்டில் பெரிய பிரச்சனையே உருவாகுது. அதனால் பிரச்சனையை பார்க்காம விட்டிங்கன்னா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. இப்போ பிரியா என்ன நினைக்கும்னா, இந்த ஆள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. பிரச்சனையை தீர்த்து வையானா புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. கூட்டு குடும்பமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்க பொம்பளை பூரா ஒன்றா சேர்ந்து பொறணி பேசியே நல்லா இருக்க குடும்பத்தையும் நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இதுவரை பொறணி பேசுகிறத லைவாக பார்த்துருக்கீங்களா?
அதாவது பாப்பா, இந்த புரணி பேசுறதுல இருக்க சுகம் இருக்கு பாரு, அதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது. பெண்களுக்கெல்லாம் ஆண்களை விட ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? புரணி பேசுறது. ஆம்பளைய பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அம்புட்டை மனசுக்குள்ளேயே அடக்கி 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 இவங்களோட பெரிய துயரமாக இருக்குடா, வெட்டணும் அப்படின்னா வெட்டணுங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிருவேன். ஆனால் பொம்பளைய 4 பேர் உட்காந்து இவளையெல்லாம் வெட்டுற வெட்டில் 2 துண்டா அந்த நாக்கை அறுத்து பிடுவேன், அறுத்து அப்படிங்க. அந்த அம்மா வருது, யார் நாக்கை அறுக்கிறேன்னு சொன்னிச்சோ அது கூட்டத்துக்குள்ளே வருது. வாக்கா பார்த்து எவ்வளோ நாளாச்சு, உனக்காக தான் நாங்கள் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்க. அது வந்தோடனே நானும் உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, நல்லா இருக்கிறியா தானா எப்படி இருக்க, தனத்தோட நாக்கத்தான் அறுக்கிறேன்னு சொல்லிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் வந்தோன்னே அப்படியே அந்த மாற்றிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, தன் உள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் அந்த புரணி தான். அதில் உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, புரணி பேசுகிறத ஒட்டு கேட்டிருக்கீங்களான்ட்டு. அப்படி போகிற போக்கில் கொஞ்ச நேரம் நின்று அப்படியே ஆசையாக கேட்பேன் என்னென்ன சப்ஜெக்ட் அதில் ஓடிக்கிட்டு இருக்கேன்ட்டு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பளைகளை பற்றி தான் பேசுவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கேன். மற்ற பொம்பளைகளை பற்றி தான் பேசுவாங்களே ஒழியா ஆண்களை பற்றி எந்த பெண்களும் புரணி பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால் அது ஒரு மனசு ரிலாக்ஸேஷன் மாதிரி. இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கான நேரம். கூட்டு குடும்பம் என்னும் வலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் உங்களை கண்டன் துண்டமாக வெட்டி குழம்பு வைத்து சாப்பிட்டு விடுவார்கள், சொல்லிவிட்டேன். எனவே நேற்றைய தலைமுறைக்கும் சரி, இன்றைய தலைமுறைக்கும் சரி, நாளைய தலைமுறைக்கும் சரி, கூட்டு குடும்பம் என்பது பிரச்சனையே தரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டு குடும்பத்தில் எந்த நேரத்துலையும் பிரச்சனை தான் அப்படின்னு வடிவு பிரியா பிரச்சனையில் தொடங்கி பிரச்சனையிலே முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து பேச வருபவர் பெர்னார்ட் ஜார்ஜ். உங்களுடைய பலத்த கரவொலியோடு தம்பி வர்றாரு, வாங்க. இந்த வேட்டி கட்டினதுக்காக பாராட்டணும். உண்மையில இந்த வயசில் ஜீன்ஸை கிழிச்சு விட்டு போடுற வயசு இது. ஆனால் இந்த வயசில் வேட்டி கட்டியிருக்கானா இதுதான் காரைக்குடி தமிழை நேசிக்கும் ஊருங்கிறதுக்கு இந்த பையன் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. உறவுனா என்னன்னு சொல்லி கொடுக்கறது தான் கூட்டு குடும்பம். உறவுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? கைக்கும் கண்ணுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். கை வலிச்சா கண்ணு அழுகணும், கண்ணு அழுதா கை துடைக்கணும். உறவுனா அப்படிதாங்கய்யா இருக்கணும். ஐயா, குடும்பங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது நம்மளோட வாழ்க்கை. குடும்பங்கிற வார்த்தையை பிரிச்சு பாருங்களே, கொடு கூட்டல் இன்பம், பெறுவதில் இல்லை இன்பம், கொடுப்பதில் தான் இன்பம். இப்படி இன்பத்தை கொடுத்து வாழ்றதாங்கய்யா கூட்டு குடும்பம். தமிழ்ல மட்டும் இல்லை, ஆங்கிலத்திலையும் ஃபேமிலிங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அப்ரிவேஷன்? ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ. அம்மாவையும் அப்பாவையும் அன்பு செய்து வாழ்வதுதான் கூட்டு குடும்பம். இப்படி வார்த்தைகள் வேற வேறையா இருந்தாலும், மொழிகள் வேற வேறையா இருந்தாலும், எல்லாம் குடும்பங்கிற வார்த்தை சொல்றது என்ன தெரியுமா? அன்பு மட்டும்தாங்கய்யா. ஐயா, கூட்டு குடும்பத்தில் சச்சரவு இருக்கத்தான் செய்யும், சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. கூட்டு குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக வாழ்ந்த ஒரு குடும்பத்தை என்னால் சொல்ல முடியும். கொள்கையோடு வாழ்கிற குடும்பம், கொள்கைக்காக வறுமையால் வாடின குடும்பம், சாதி ஒளியனும் மேடையில வீராவேசமா பேசுறவங்களா இருந்தாலும், கனல் கொப்பளிக்க கவிதை எழுதுறவங்களா இருந்தாலும், வீரகவியரசர் முடியரசனார் மாதிரி சொன்னதை செயல்ல செஞ்சு காட்டினவங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு திரு குன்றக்குடி பெரிய அடிகளார் சொல்லியிருக்காருன்னா அது காரணம் இருக்குங்க. தான் பேரையும் தான் மனைவி பேரையும் தமிழ்ல மாற்றினது இல்லாம தன்னோட 6 குழந்தைகளுக்கும் தமிழ்ல பேர் சுட்டினாரு பாருங்க. தான் எப்படி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி தன்னுடைய 6 குழந்தைகளுக்கு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு வச்சாரு பாருங்கயா. அங்க நிற்கிறாரு வீரகவியரசர் முடியரசனார். இந்த ஆண்டு ஐயாவோட 100ஆண்டு விழா வருகிறது. கவிஞர் முடியரசனாருடைய 100 ஆண்டுகள். அதனால தமிழக அரசுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாம் பணிவோடு தெரிவிப்பது, இந்த 100ஆண்டு விழாவை சுயமரியாதையின் விழாவாக, தமிழர்களின் விழாவாக அரசு சார்பாக இந்த காரைக்குடி நகரத்திலே கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு, காரைக்குடி தமிழர்கள் அல்ல உலக தமிழர்கள் அனைவரின் சார்பாக தமிழக அரசுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு விண்ணப்பத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். அப்படிப்பட்ட தன்மான கவியரசர் முடியரசுக்கு மணிமண்டபம் கட்டித்தரணும் அப்படிங்கிறது இன்றைய மாணவர்கள் எங்களோட கோரிக்கையும் கூட. நான் சொன்னதுக்கு ஒருபடி மேலே ஒரு மாணவன் கவிஞர் முடியரசனாருக்கு மணிமண்டபம் இந்த 100ஆண்டு விழாவில் கட்டித்தர வேண்டும் என்று ஒரு இளம் மாணவன் கோரிக்கை வச்சிருக்கான்னா, முடியரசனாருடைய சிந்தனைகள் ஒரு இளம் மாணவனுடைய மனதில் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற எடுத்துக்காட்டு சொல்ல நான் விரும்பலை. ஐயா, கூட்டு குடும்பத்தோட பட்ஜெட்டுக்கும் தனி குடும்பத்தோட பட்ஜெட்டுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? கூட்டு குடும்பத்தோட பட்ஜெட்டு ரஜினி மாதிரி சொன்னதைத்தான் செய்வாங்க, செஞ்சதைத்தான் சொல்லுவாங்க.
ஆனால் தனி குடும்பத்தோட பட்ஜெட் எப்படி தெரியுமா? சத்யராஜ் மாதிரி புரிஞ்சுக்கிறவே முடியாது. பிளான் பண்ணுறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். நம்ம நாட்டோட பட்ஜெட் மாதிரி முதல் நாள் பொருளாதார அறிக்கைக்கு 2வது நாள் பட்ஜெட்டுக்கும் 1.5 லட்சம் கோடி வித்தியாசம். எவ்வளவு? 1.5 லட்சம் கோடி வித்தியாசம். இன்னைக்கு நிலமை அதுதாங்கய்யா. ஐயா, நம்ம ஆளு அட்டாச்சாக வச்சுக்கிற வண்டியை பூரா டிசார்ஜ் பண்ணி வச்சுருக்கான். எப்படி? அட்டாச்சாக வச்சுக்கிறது வேண்டிய பூரா டிசார்ஜ் பண்ணி வச்சுருக்கான். டிசார்ஜ் பண்ண வேண்டிய பூரா அட்டாச் பண்ணி வச்சுருக்கான். என்னன்னு கேட்குறீங்களா? உறவுகளெல்லாம் அட்டாச்சாக வச்சுருக்கணும், டிசார்ஜ் பண்ணி வெளியே வச்சுருக்கேன். பாத்ரூமை டிசார்ஜ் பண்ணி வெளியே வைக்கணும், அட்டாச்சாக வச்சு வச்சுருக்கான் அம்மாளு. இன்றைய ஆணாதிக்க சமூகம் பெண்களை எப்படி தெரியுமா பார்க்குது? படித்த பெண்களை ஏடிஎம் மிஷினாகவும் படிக்காத பெண்களை வாஷிங் மிஷினாகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இன்றைய சமூகம். அமெரிக்கா பக்கத்து வீடு ஆகிப்போச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் அமெரிக்காக்காரன் மாதிரி ஆகி போயிட்டான். பார்த்து பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் வேற இப்போ வீட்டுக்கு வர்றவங்களாம் வீட்டுக்குள்ளே நுழையாலே அவங்க வீட்டில் பட்டை பின் சார்ஜர் இருக்கா, குச்சி பின் சார்ஜர் இருக்கா அப்படின்னு கேட்டு தான் நுழையிறாங்க. உள்ளுக்க வந்து மாமா நல்லா இருக்காரா, அத்தை நல்லா இருக்கா, பிள்ளைய நல்லா இருக்கான்னு கூட கேட்கல. உள்ளே வந்தோன்னே நம்ம வீட்டில் சார்ஜ் பட்டை பின்னா இல்லை குச்சி பின்னான்னு கேட்குறேன். முதல்ல நாங்கள் நல்லா இருக்கமான்னு கேள்றா. இதுவாடா முக்கியம். எப்படி ஆயிட்டாங்க பாருங்க இன்னைக்கு. ஐயா, அப்போல்லாம் ஒரு அம்மாவால் 4 குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 4 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலைங்கய்யா. அதனால தான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை லாலலா. இது மாதிரி வாழணும்னா கூட்டு குடும்பமாக வாழணுங்கய்யா. நன்றி. ஒரு பேச்சாளனால் சிரிக்க வைக்க முடியும், சிந்திக்க வைக்க முடியும், கைதட்ட வைக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு பேச்சாளனால் 2 சொட்டு கண்ணீரை வரவழைக்க முடியும். அடுத்து மணிகண்டன். ஐயா, கவலைனா கவலை பெருங்கவலை. பிறந்த குழந்தைக்கு ஏண்டா பிறந்தோம்னு கவலை. பிறந்து முடிச்சா 2 வயசுல பள்ளிக்கூடத்துல கொண்டே விட்டுருவேன்னு கவலை. அந்த கவலையெல்லாம் முடிச்சு 10வது வந்தா மார்க் குறைஞ்சிச்சுன்னு கவலை. 12வது படிச்சு மார்க் எடுக்கலைங்கிற கவலை. 12வது முடிச்சா இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டே தள்ளிடுவேன்னு கவலை. இன்ஜினியரிங் முடிச்சவனுக்கெல்லாம் என்னைக்கிடா வேலை கிடைக்கும்னு கவலை. இதெல்லாம் பரவாயில்லைங்க. 33 வயசுல ஆம்பளை பையலுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. அதுதான் தமிழ்நாட்டோட பெருங்கவலை. இந்த கவலையெல்லாம் பரவாயில்ல. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள போயிட்டானா அவ வாழ்க்கையே கவலையோ கவலை தாங்க. பொண்ணு சீப்பட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பையன் முல்லாம் சீப்படுறாங்க. கூட்டு குடும்பம்னா எங்க அக்காங்கெல்லாம் சொன்னாங்க கூடி வாழ்றது இன்பமா வாழ்றதுன்னு. அது எப்படியா 2 பேரும் பக்கத்துல சேர்ந்தீங்க? எல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த சகோதரி பூரா பிரச்சனையிலே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நீ என்னடான்னா கவலையில் தொடங்கி இன்னும் கவலையை விட்டு வெளியே வரல. கவலையும் பிரச்சனையும் ஒன்றா உட்காந்தா இந்த நாடு என்னத்துக்கு ஆகிறது யோசனை பண்ணி பாருங்க. கவலையை பற்றி கவலையே படாது தம்பி. எதுக்கு கவலைப்படுற நீ? கவலையா பண்ணிட்டு பார்த்துறாத. கவலையை தவளையா பாரு, அது பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கான். பெருங்கவலைங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணு கவலையில தாங்க ஆரம்பிச்சேன். பரவாயில்ல, கவலையை இன்னும் கொஞ்சம் நேரம் தொடர்ந்துக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன், வேற மாற்ற முடியாது. இந்த கவலையெல்லாம் பரவாயில்லைங்க. ஒரு பொண்ணு கூட்டு குடும்பத்துக்குள்ள போய் வாழ்ந்துட முடியுமா? இன்னைக்கு மாப்பிள்ளை போய் சீப்படுற இன்னைக்கு மாமியார்கிட்ட. இப்படித்தான் ஒரு குடும்பத்துல பொண்ணு வாக்க போயிருக்காங்க. ஒரு 10 பேரா பொண்ணு வாக்க போயிருக்காங்க. மருமக தான் மாமியார்கிட்ட போய் சீப்படுவாங்கன்னா நீ என்ன புதுசா ஒரு கவலையை கொண்டு வந்திருக்க? அதுதாங்க மருமையன் போய் மாமியார்கிட்ட சீப்படுறான்னா இது எந்த குடும்பத்துல நடக்குது? எல்லா குடும்பத்திலையும் இன்னைக்கு அதான் கதை. முன்னாடி பொம்பளை சமைச்சா பொம்பளைக்கு துன்பம், இன்னைக்கு ஆம்பளை சமைக்கிறேன் ஆம்பளைக்கு கவலை. ஆம்பிடுதேன். ரொம்ப சிம்பிள். பொண்ணு வாக்கா 10 பேரா கூடி போயிருக்காங்க. பொண்ணு வெளியே வந்திருக்கு, வாமா மின்னல் மாதிரி வந்துட்டு போயிருச்சு. பொண்ணு பார்த்துட்டேன், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருச்சு. கடைசியில் செய்ய போகிற நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணை செய்ய போகிற நேரத்தில் பொண்ணுக்கு ஆத்தா நல்லவ தாண்டி, அப்பச்சி நல்லவர், ஐத்த நல்லவ, சின்னத்தான்னு ஒருத்தி இருக்கா வாத்தி இல்லடி அவதான் வில்லினோன்னு குடும்பம் க்ளோஸ். 10 பேரா இருந்தா என்ன நடக்கும்? நான் தெரியாம தான் கேட்குறேன். பொண்ணு வீட்டில் பொண்ணு கொடுக்குறவங்க சின்னத்தா உடைய குடும்பம் நடத்த போறா, எங்க உடனே குடும்பம் நடத்த போறா உங்களோட பொண்ணு. இந்த கல்யாணத்தில் நடக்கிற சிக்கல் இருக்கே, அந்த பொண்ணு சொன்னிச்சு 5 நாள் கல்யாணம்னு. காரைக்குடியில் செட்டிநாட்டு கல்யாணம்லாம் 11 நாள் நடக்கும். முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் வந்து உட்காந்து தின்னு விட்டு எவன் குடும்பத்தில் எங்கடா கொளுத்தலாம், எவன் வீட்டில் வெடிக்கும். கூட்டு குடும்பத்தில் நாங்களாம் ஹாப்பியாக வாழ்ந்தோம். பாட்டி வீட்டுக்கு போனோம். உங்க வீட்டு பாட்டியை பார்த்தா தாண்டி தெரியும். அங்கே போய் 1000 ஜன்னல் வீட்டில் இன்னைக்கு ஆள் வீடு துடைக்க ஆள் இல்லை. அது தெரியுமா? 8 வீட்டில் ஆள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு ஏன் போகிறதில்ல? திருவிழானா எல்லாரும் பொங்கலுக்கு வருவோம். பொங்கலுக்கு வந்ததோட பொங்கலோட திரும்பி போயிடுவோம். ஏன்னா பொங்கலுக்கு வந்துட்டு நான் போகலைன்னா என் குடும்பத்தில் பொங்கல் வச்சிருவாளுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்க கூட்டு குடும்பத்தோட நிலைமை. கூட்டு குடும்பத்தில் வாழ்வது ஹிட்லருடன் வாழ்வது போல
தனி குடும்பத்துல காந்தியடிகள் கையில அணுகுண்டை கொடுத்த மாதிரி அது சாந்தி சாந்தின்னு சொல்லுமே தவிர என்னைக்கும் வெடிக்காது. வெடிச்சாலும் அமைதியாயிரும். ஹிட்லர்கிட்ட போகாதீங்க, எங்களை மாதிரி தனி குடும்பமா வாழுங்க. தனி குடும்பமே சிறந்தது. நேரம் முடிஞ்சு நான் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.